அவதூறு என்னங்க? அது இருந்த பாட்டுங்க. கள்ளத்தனம் செய்த காவகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதினவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காவகன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி போடு. சொல்லுது போல அவரு அவங்க ஊரில் அடுத்த வாரம் கொடை வருது, அதுக்கு போய் கொஞ்சம் ஊரில் அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார். அது எனக்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் தான் ஊடகவியலாளர் தான் பேசணும். இங்கே கள்ளச்சாராயம் விற்றவன் 31 நாளில் 133 கொலை நடந்திருக்கு. தம்பி ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு தான் அந்த கொலையை வெளியில் தெரியுது. ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் உங்களுக்கு தெரியுது. 83 மரணம், அதுக்கு முன்னாடி 19 மரணம் மரக்காணத்தில். இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விற்கிற வண்டியில் நேற்று கள்ளச்சாராயம் குடிச்சு பல பேர் மருத்துவமனை. கேட்டால் புதுச்சேரியிலிருந்து வந்துருச்சுங்கிறீங்க. வெக்கமல்ல உங்களுக்கு? அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க. எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலிருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க. எப்படி சாராயம் வருது? கள்ளச்சாராயம் எப்படி வருது? உங்களுக்கு தெரியாமல் காற்றுல பறந்து வந்துடுதா? கடத்தி விற்கிறவங்க நீங்கள் கொலைகாரர்கள் சாராய ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சி கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க? கொலையை எப்படி தடுப்பீங்க? அவங்க மேலையெல்லாம் பாயாத அந்த வழக்கு, சட்டம், கைது. ஒரு பேசுறது மேடல். எதுக்காக துரைமுருகனை கைது செய்து இந்த அரசு? என்னை விட பேசிட்டானா? என் மேலே நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்கள். என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம். என்னை சுற்றி இருக்கிற கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க. இது ஒரு ஆட்சி முறை. சரி, என்ன எதுக்காக கைது செய்யும்? அவதூறு என்னங்க? அது இருந்த பாட்டுங்க. கள்ளத்தனம் செய்த காவகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதினவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காவகன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி போடு பாப்போம். போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்வாக்கிளி பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பாவை நீ அதிகாரத்துக்கு வந்தா புனித பட்டம் கட்ட பார்க்கிற துரோகி. தமிழ் பேரினத்துக்கு பச்சை துரோகி. யார் தர்க்கம் செய்வார்? அதிகாரம் வந்தவொன்னா உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா? செஞ்ச துரோகமெல்லாம் மறந்து போயிருமா? இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான். யாராவது மறுக்க முடியுமா? வேற நீங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க. எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு கண்ணியம். இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க. அதுக்கு பிறகுதான் ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அவதூறு பேச்சுகள், அநாகரிக அரசியல், சாராயம் இதெல்லாம் எப்போ வந்தது? முன்னாள் முதல்வரை பேசவே கூடாதா? உங்க கட்சிக்காரங்க, உங்க வாடகை வாய்கள், நீங்கள் எல்லாம் முதலமைச்சராக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல என்ன? ஐயா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு. எடுத்து அனுப்பட்டா? நீங்க பேசலாம், அது கருத்துரிமை. நாங்க பேசினா அது அவமதிக்கிறது. என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர், இறை மகன் இயேசு இல்லை சொல்லுங்க, பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க. இல்லை, இதுவே இன்னும் முடியல. ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க, இந்த பருண், அவர் எங்க ஊருக்காரு, உரப்புலிக்காரு. தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமாக விளையாட்டு. தேவர், நாடாரு, கோனாரு, தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்கல. பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேல எல்லாம். ஏற்கனவே குண்டாசு இங்கே வந்து வேற இடத்துல வழக்கு இங்கே வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசுல போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான். இப்போவும் அவரை கைது பண்ணி இங்கே ஒன்றா திருச்சி கொண்டு வரது வருண் ஐபிஎஸ் தான். இதெல்லாம் மறந்துடுவோம். நீங்கள் அப்படியே அவர் எதில் ஆடுறாரு? சர்வேஸ்னு நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேச்சு விட்டு ரத்தீஷ் அவருடைய தம்பி, அவங்க 2 பேரும் அதில் இருக்கிறதுனால எதாக இருந்தாலும் ரத்தீஷ் தான் நிர்வாகம். அவர் தான் அதிகாரியை பணியமர்த்துவார், பணியிடம் மாற்றுவார், எல்லாம் ரத்தீஷ் தான். அதனால மேலிட அழுத்தம். மேலிடம் எத்தனை நாள் நீங்கள் மேலிடத்தில் இருப்பீங்க? எத்தனை நாள் நீங்கள் மேலிடத்தில் இருப்பீங்க? தம்பி உதயநிதி
கருணாநிதி கூட இருக்கிற ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிட மாத்துறது, பணி உயர்வு செய்யறது எல்லாம். அவர் கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு விளையாடுறாரு. இந்த வாரம் உண்மையிலே நீங்க என்னென்ன வேணா ஆதாரங்களை தர்றேன். விரட்டி தேவர், தேவேந்திரர், நாடாரு, கோனாரு, அவர் வன்மம். அதே தானே நான் பேசுறேன். என்னைய தொட வேண்டியதான். அதான் கேட்கிறேன். எனக்கு கைது பண்ணு. இப்படி கெஞ்சுற ஒரு ஆளை பத்திரிக்கல என்னை கைது பண்ணி உள்ள வைங்க. பேசுறதுக்கெல்லாமா கைதுங்க? நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா? நீங்க ஒண்ணு கேட்குற சவுக்கு சங்கர் பேசினார், அவ்வளவுதானே. அதை வச்சு ஒரு 10-15 நாள் 20 நாள் வைக்கலாம், ஒரு மாசம் எவ்வளவு நாள்? சரி, ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு? டெல்லியில் இருக்கிற ஃபெலிக்ஸோடைய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது. இங்கே கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது. இவளை வேறு ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம்ஸ்டாங்க கொல்ல போறாங்கிறத ஒட்டு கேட்க தெரியாதுல்ல. நான் எங்கள் ஆத்தாவுக்கு அரணியூரில் பேசுனேன்னா அது ஒட்டு கேட்க தெரியும். டெல்லியிலும் கேட்க தெரியும், இங்கேயும் கேட்க தெரியும். சீமான் யாரோட என்னென்ன பேசுகிறாங்கலாம் பதிவு பண்ண தெரியும். இந்த வேலை 133 கொலை நடந்துட்டு 31 நாள் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அதானி முதலமைச்சரை அதிகாரப்பூர்வமா அரசு தரப்பு 111 ஏக்கர். அதாவது நீங்க இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது. இருக்கிறதே விரிவாக்கம் செய்து கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போட்டு அதானிக்கு கொடுத்தது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். ஏற்கனவே நீங்க ஒன்றா கவனிச்சுக்கணும். ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர், நம்ம பாட்டனார் வாபுசி பேரில் இருக்கிற துறைமுகங்களில் வேலை நடக்கல. புள்ளி விவரத்தோடு நான் சொல்கிறேன். 50 விழுக்காடு, 60 விழுக்காடு, 40 விழுக்காடு தான் வேலை நடக்குது. எந்த சரக்கும் போகாமல், எந்த சரக்கும் இறங்காமல் தேங்கி நிற்கலை. அப்படி இருக்கும்போது அதுக்கே வேலை இல்லாத போது 6111 ஏக்கரில் காட்டுப்பள்ளியில், கடலில், தரையில், ஆறுகளில், இதில் 6111 ஏக்கரை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய தேவையில்லை. துறைமுகம் அதானிக்கு, ஏர்போர்ட் அதானிக்கு. அப்புறம் நாடு என்ன செய்யும்? விளிங்கத்தில் துறைமுகம் அதானி கட்டுவார். ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்களில் என்ன பிரச்சனை? இந்த துறைமுகத்தில் இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும்னா நீங்கள் சாகர்மாலா திட்டத்தை கொண்டு வரீங்க. வானூர்தி போக்குவரத்து, தொடர் வண்டி போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கப்பல் போக்குவரத்தோடு இணைக்கணும். அந்த கப்பல் போக்குவரத்து பேட்ட போகுது அதானி. இப்போ யாருக்கான நாடுது? யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு? யாருக்கு? தலைவரை தேர்வு செஞ்சிருக்கலாம், தரகரை தேர்வு செஞ்சிருக்கலாம். முதலாளிகளின் வளர்ச்சியை, நாட்டின் மக்களின் வளர்ச்சி, தேசத்தின் வளர்ச்சியை சட்டமளிக்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டில் இருக்கு? எந்த நாட்டில் இருக்கு? இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு 5 முதலாளிகளின் வீடா மாறினது எப்படி இது? நான் இருக்கிற வரை நீ அதானியில் நீ அதானி வந்து இங்கே காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டிட்டும் பா. கொற்றலை யாரு, கொசத்தலை யாரு? சென்னையில் விழுகிற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் களிமுகத்தில் போய் கடலுக்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதானி எழுப்பியிருக்காரா இல்லையா? உள்ள போய் கலக்கிற இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ள தானே வரும். அப்புறம் வெள்ளத்தில் மிதக்கிறோம்னா அந்த சுவரை இடிச்சு தகத்து களிமுகத்தை போய் கடல்ல சேர்க்க விடல. என்னது? பறக்க ஒரு ஃபிளைட் கிடையாது இருக்கிற மேனம்பாக்கம் ஏர்போர்ட்ல. இண்டிகோ ஒன்றை தவிர 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டணும். எவனாவது பைத்தியக்காரன் பேசுவானா? யோ, இருக்கிறத பறக்க விமானம் முடியா? பார்க்கலாம், பேசலாம், போகலாம், அவ்வளோதான். எளிதாலாம் 8 வழிச்சாலை போட்டியில எங்க கட்டுங்கள். நான் தான் சொல்றேன், விமான நிலையம் கட்டி காட்டுங்க. 2 வருஷம் தானே, கட்டி காட்டுங்க, பார்ப்போம். அது மாதிரி பைத்தியக்காரத்தனை தான். கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த மாவட்டத்திலேருந்து அது காவல்துறை அதிகாரிகள் ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட, ஒருத்தர் பணியிட மாற்றம். இதனால சார் நம்மள ஊரில் போட்டு காய்ச்சல் இந்த கண்ணு குட்டி நேற்று ஊரில் போட்டு இன்னைக்கு காய்ச்சிருக்கு. காலையில் செத்தான தம்பி பல வருஷமா இருக்கு. செத்தனால கொஞ்சம் எழுதி இல்லைன்னா நிறுத்திட்டு தானே இருப்பான். அப்புறம் அம்மா ஏதாவது சொல்றதான் தம்பிட்ட அப்படி மாத்தினால நாங்கள் புனிதர் ஆகிடுறோம்.
அவர் தவறு நடந்துச்சு, ஒரு அதிகாரி தவறு நடந்தார், அதிகாரி நியமிச்சிருக்கீங்க, அதிகாரி உங்களுக்கு இருந்து வேலை செய்யறாரு, நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வளரணும்ல. அரியலூரில் நடந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லால் பகதூர் சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில் இருக்க தகுதியற்றவன் இருக்கிறார். அரியலூர் விபத்துக்கு அவருக்கு அப்படியேதான் பொறுப்பேற்கிறா. உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது, நான் இதுக்கு தகுதி இல்லை, இதற்கு குறைந்தபட்சம் அந்த பகுதியில் இருக்க உங்க சட்டமன்ற ஒரு பாரம் அவங்களாவது விளங்க பார்ப்போம். சும்மா பலிகடா காவல்துறை அதிகாரிகள், இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிற மேலிடம் மேலிடத்தை குறைமுறை கைதிகள் மேலிடத்திலிருந்து அழுத்தாங்க. மேலிட யாரு? தம்பி உதவி கூட இருந்து செயல்படுத்துகிறார். தம்பி வைங்க எத்தனை நாளைக்கு நீங்கள் மேலிடம்? பல மேலிடங்கள் இப்போ எங்க இருக்கு? நம்ம மேலிடத்துக்கு பார்க்கத்தானே போகிறோம், வேற இல்லை. நாளைக்கு மறுநாள் தெரியுமா? நீங்க எல்லாம் இவரை ஊடகங்கள் மனச்சான்றோட யாராவது இயங்குறீங்க? மனச்சான்றோட ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யல. மக்கள் சொல்லுவாங்க, ஒருத்தர் நட்டுக்குள்ள மூக்குத்தி, ஒருத்தர் சாப்பாடு, ஒருத்தர் வேட்டி சேலை, ஒருத்தர் 2000 3000 பணம். இது போக இவ்வளவு கொடுத்து 3 ஆண்டு ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்க. கள்ள விட்டு போட ஓட்டியா இல்லை, எது கள்ள விட்டு போட? இது ஒரு தேர்தல்.